விழா. அவர் தன்னுடைய கம்பெனிக்கு நேர்மை, உண்மை, திறமை, உழைப்பு உள்ள தன் அலுவலர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தனக்கு பிறகு நிர்வாகம் செய்யும் பொறுப்பை ஒப்படைக்க விரும்புகிறார். அதனால் அவர் தன்னுடைய அலுவலர்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறார். அப்போது இன்னைக்கு பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் ஏர்வாய்ஸ் கம்பெனி சார்பாக வரவேற்கிறோம். விழாவின் தொடக்கமாக முதல்ல கேக் கட்டிங் நடக்க போகுது. அதோ நம்ம சேர்மன் மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி சார் வராரு. இப்போ கேக் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம கம்பெனி ஒர்க்கர்ஸோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். நம்ம சேர்மன் பிறந்தனால ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடியாச்சு. இப்போ நம்ம சேர்மன் சார் ஒரு சில கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்க வராரு. இந்த வருஷம் பிறந்தனால என்னால் மறக்கவே முடியாது. இந்த கம்பெனி ஆரம்பித்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஏர்வாய்ஸ் கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் தொழிலாளர்கள் தான். நானும் என் கம்பெனியோட வளர்ச்சியை நினச்சி கல்யாணம் கூட செஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வயசும் ஆகிட்டே போகுது. என்னால் முன்னாடி மாதிரி கம்பெனியை நிர்வாகம் பண்ண முடியாது. எனக்கு அப்புறம் இந்த நிர்வாகத்தை ஏற்று நடத்துகிற நேர்மையான ஆளை உங்களில் ஒருத்தரை ஒரு போட்டி வச்சு தேர்ந்தெடுக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பூச்செடிகளோட சில விதைகளை தரேன். சரியாக 3 மாதம் கழிச்சு யார் செடிகளை நல்லா முளைக்க வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏர்வாய்ஸ் நிறுவனத்தோட நிர்வாக பொறுப்பு தருவேன். இல்லா அந்த விதைகளை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. நான் சொன்னதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா 3 மாதம் விதைகளை நல்லா முளைக்க வைங்க. நான் எடுத்துட்டு வர சொல்லும் போது எடுத்துட்டு வாங்க. காட்சி 2. 2 மாதங்களுக்கு பிறகு ஏர்வாய்ஸ் அலுவலகத்தில் நடக்கும் தொழிலாளர்களுக்கிடையேயான உரையாடல். என்ன பாலையா சார், உங்க பூச்செடி விதை எப்படி முளைச்சிருக்கு? என்னோட பூச்செடி விதை மொட்டு விட்டுருச்சு. அதோ நம்ம சங்கர் சார் வராரே. சங்கர் சார், உங்க பூச்செடி விதை எப்படி முளைச்சிருக்கு? என் மனைவி அதை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறா மேடம். நேற்று தான் பூ பூத்துச்சுன்னு சொன்னா மேடம். என்ன பூ பூத்துருச்சா? ஆமா மேடம், ஆமா. எங்க வீட்டுல கூட செடி நல்லா வளர்ந்துட்டு வருது. நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம். பாலையா சார் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறாரே. நான் என்னத்த சொல்றது, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க பூச்செடி நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா எனக்கு கொடுத்த பூச்செடியோட விதை இன்னும் முளைக்கவே ஆரம்பிக்கல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், உண்மையை தான் சொல்றேன். நானும் பூச்செடி முளைக்க என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன். 2 மாசம் ஆகியும் விதை முளைக்கவே இல்லை. என்ன முளைக்கவே ஆரம்பிக்கலையா? அப்போ நீங்க காலம் முழுக்க இந்த ஏர்வாய்ஸ் கம்பெனில லேபரா மட்டும்தான் இருக்க போறீங்க. கோச்சிக்காதீங்க சார், என் மனசுல பட்டதை சொன்னேன். ஓகே, நம்ம டீ டைம் முடிஞ்சிருச்சு. நாம போய் அவங்க வேலையை பார்க்கலாம். காட்சி 3. பாலையாவின்
நிலாவின் வீடு. என்னங்க, ஏன் சுகமா இருக்கீங்க? எல்லாம் முதலாளி கொடுத்த பூச்செடி விதையை நினைச்சுதான் இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் அவங்க பூச்செடி எப்படி முளைச்சிருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா நம்ம பூச்செடியோட விதை இன்னும் முளையவே ஆரம்பிக்கலேன்னு தெரிஞ்சதும் என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுக்கு போயா இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா சொல்லு கேட்போம். நான் நாளைக்கு காலையில நர்சரிக்கு போய் நல்லா முளைச்சிருக்கிற ஒரு பூச்செடி ஒண்ணு வாங்கிட்டு வரேன். இன்னும் ஒரு மாசத்துல அது நல்லா வளர்த்து முதலாளி எடுத்துட்டு வர சொல்லும் போது அந்த பூச்செடிய கொண்டு போய் கொடுத்துடலாம். எப்படி என்னோட ஐடியா? உன் ஐடியாவை தூக்கி குப்பையில போடு. இப்படி எல்லாம் ஒருத்தரை ஏமாத்தி தான் நாம பதவியை வாங்கணும்னா அப்படிப்பட்ட பதவி எனக்கு வேணாம். நான் என்னோட முதலாளிக்கு நேர்மையா தான் இருப்பேன். இன்னும் ஒரு மாசம் இருக்குல்ல, எல்லாம் மண்ணு உரமெல்லாம் போட்டு வளர்க்க முயற்சி செய்வேன். அப்பவும் முளைக்கலைன்னா காலி தொட்டியை தான் ஆபீஸுக்கு எடுத்துட்டு போவேன். நீங்களும் உங்க நேர்மையும் இந்த காலத்துல இப்படி ஒரு பொழைக்க தெரியாத மனுஷனை என் தலையில கட்டிட்டாங்க. உன்னோட புலம்பலை நிறுத்திட்டு போய் வேலையை பாரு. நான் கொஞ்சம் வெளியில போய் உரம் வாங்கிட்டு வரேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நான் என்ன எக்ஸாக்ட் அப்புறம் என்ன திருத்தத்துக்கு? போய் வேலையை பாரு. காட்சி 4. 3 மாதங்களுக்கு பிறகு அலுவலர்கள் அனைவரும் பூச்செடியுடன் ஏர்வாய்ஸ் நிறுவனத்திற்கு செல்லுதல். அப்போது நிலா, ஸ்டாஃப் எல்லாரும் நம்ம கொடுத்த பூச்செடி விதையை முளைக்க வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்களா? எடுத்துட்டு வந்திருக்காங்க சார். வாங்க சார் பார்க்கலாம். பாலையா, எல்லாரும் நான் கொடுத்த பூச்செடி விதையை நல்லா வளர்த்து எடுத்து வந்திருக்காங்க. நீங்க மட்டும் காலி தொட்டிய கொண்டு வந்திருக்கீங்க. சாரி சார், நீங்க கொடுத்த விதைய நல்ல மண்ணுல உரமெல்லாம் போட்டு நானும் 3 மாசமா வளர்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா எனக்கு மட்டும் நீங்க கொடுத்த பூச்செடி விதை முளைக்கவே இல்லை சார். ஓ அப்படியா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு அப்புறம் இந்த ஏர்வாய்ஸ் கம்பெனியோட பொறுப்பை நீங்களே ஏத்துக்குங்க, சரியா? சார், என்ன சார் சொல்றீங்க? சார், என்ன சார் சொல்றீங்க? நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பூச்செடி விதைய முளைக்க வச்சு கொண்டாந்துருக்கோம். நீங்க என்னன்னா வெறும் தொட்டிய கொண்டு வந்த பாலையாக்கு நிர்வாக பொறுப்பை கொடுக்குறீங்க. இதை நாங்க யாருமே ஏத்துக்க மாட்டோம் சார். என்னப்பா சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டு பூச்செடி விதைய முளைக்க வச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? நான் என்னோட ஏர்வாய்ஸ் நிறுவனத்தை நேர்மையான ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் உங்களுக்கெல்லாம் பூச்செடிகளோட விதைய கொடுத்தேன்ல, அதெல்லாம் அவிச்ச விதைங்க. அது முளைக்கவே முளைக்காது. நான் கொடுத்த பூச்செடி விதை முளைக்கலன்னா நீங்க எல்லாம் வேற செடி வாங்கிட்டு வந்து வளர்த்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆனா பாலையா மட்டும்தான் நேர்மையா நான் கொடுத்த விதை முளைக்காத வெறும் தொட்டிய கொண்டு வந்திருக்காரு. அதனால ஏர்வாய்ஸ் கம்பெனியோட நிர்வாக பொறுப்பை நான் பாலையா கிட்ட ஒப்படைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இந்த விளக்கம் போதுமா? இனிமே எனக்கு அப்புறம் ஏர்வாய்ஸ் கம்பெனியை பாலையா தான் நிர்வாகம் பண்ணுவாரு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? கை தட்டுங்க. சார், ரொம்ப நன்றி சார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்கு நன்றி சொல்லாதீங்க பாலையா, இது உங்க நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. இதை நீங்க ஏத்துக்கணும் பாலையா. இந்த மகிழ்ச்சியான நேரத்தை ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாடலாமா?